ஹெல்த்தியாவும் சாப்பிடணும், சீக்கிரமாவும் சமைச்சிரணும். இதுதான் நம்மள பல பேருடைய பெரிய போராட்டமாவே இருக்கு. ஒண்ணு இது மிஸ் ஆயிருது, இல்லன்னா அது மிஸ் ஆயிருதுன்னு 2த்துக்கும் நடுவுல நீங்களும் ஓடிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்காகவே டட்டடான்னு செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். மொளக்கட்டின பயிர் சுண்டல், அந்த வடிச்ச தண்ணியிலேயே ரசம். ஃபைபரும் புரோட்டீனும் தூக்கலா இருக்கிற இந்த டிஷ்ஷை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி எப்பவும் போல ஊற வச்சுட்டு 1 ஹோல் நைட் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே காத்து போகாத மாதிரி மூடி வச்சிருங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா பியூட்டிஃபுல்லா ஸ்ப்ரவுட் ஆயிருக்கும். இப்போ அந்த ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிரை எடுத்து நல்ல கொதிக்கிற தண்ணியில போட்டு கையில மஸ்டா மசீர அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி ரொம்ப முக்கியம் பிகிலு. ஸோ அந்த தண்ணியும் வடிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலே ரசம் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரசத்துக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது வெட்டி வச்சிருக்கிற பழுத்த தக்காளி 1 போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு. ஸோ அந்த தக்காளியும் உள்ளார போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா தக்காளி அப்படியே குழஞ்சு வரும். அந்த டைமில் சாம்பார் மிளகா பொடியோ இல்லை ரசம் மிளகா பொடியோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ அது கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி கரைசல். நான் இன்னைக்கு சும்மா நெல்லிக்காய் சைஸில் தான் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன். நீங்கள் உங்கள் புளி எப்படி புளிப்பாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புளி ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு ரெடி ஆயிரும் புளி கரைசல். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறம் அந்த பச்சை வாசம் புளியோடது மசாலாவோடது எல்லாம் போனப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்டட் பச்சை பயிரை போட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை பத்திரமா வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியும் ஊற்றிருங்க. அது ஊற்றி இந்த நுரைச்சு வரும் தெரியுமா, அந்த டைமில் பொடிச்ச சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா ரசம் ரெடி. ஸோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நார்மல் ரசத்தை விட இது இன்னும் ஒரு படி தூக்கலாகவே இருக்கும் டேஸ்ட்டு. இது அப்படியே தள்ளி வச்சுட்டு அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சிருந்த அந்த ஸ்ப்ரவுட்டட் பச்சைப்பயிர் இருக்குல்ல அதையும் உள்ளார போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா ரெண்டே வதக்கிட்டு ஆஃப் பண்ணிருங்க அடுப்பை. அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்பெண்ணும் தூக்கலாக வேணும்னா 1 ஹோல் லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக கார்னிஷுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஈவன் கேரட் கூட துருவி போட்டிங்கன்னா அது ஏகபோகமான ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் 2 கரண்டி சுட சுட சாதம் எடுத்து போட்டு அப்படியே மேலே நல்லா ததும்ப இந்த ரசத்தை தாராளமாக ஊற்றி அந்த சுண்டலையும் சுட்டாப்பழத்தையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படி இருக்கும். Do try it and let me know your comments. Easy yet tasty. Follow me for more such recipes. Until next, bye bye.